வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து டெட் எக்ஸாம், தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற டெட் எக்ஸாம் பொதுவாக ஆசிரியர் தகுதி தேர்வுக்குரிய அப்டேட்டுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தகவலின் அடிப்படையில் டெட் எக்ஸாம் டிஎன்டிஇடி ரிசல்ட் டேட்டோடைய நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்று, அதாவது இன்றைய அப்டேட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டிஎன்டிடி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்வு முடிவு, அதாவது டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக தேதி எதுவும், அதாவது கன்ஃபர்மேஷனான ஒரு டேட் எதுவும் கொடுக்கல. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள், அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி ஜனவரி 2026 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ, அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ அந்த அரசு அதை இணையதளத்தில் அந்த வெப்சைட் எப்போ நமக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்னா அதில் ரிசல்ட் எப்போ வருதோ அப்போ தான் அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நம்ம எக்ஸாம் ரிசல்ட் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாஸ் ஆனவங்க எல்லாத்துக்கும், அதாவது குறிப்பிட்ட அவங்களுடைய கட் ஆஃப் வச்சுக்கோங்க, கட் ஆஃப் பாஸ் மார்க் ரேஞ்சில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நாம் அதிலேருந்து சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சர்டிஃபிகேட் ரிசல்ட் டேட் அன்னைக்கு, அதாவது ரிசல்ட் என்னைக்கு வருதோ அந்த சைட்டில் நம்ம ரிசல்ட் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாஸ் ஆகிருக்கோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க மாதிரி ஆப்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணிக்கலாம். அதே போல் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் கொஸ்டினுக்கு ஈச் 1 மார்க் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா அப்பர் லோயர் லெவலுக்கும், அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும், அது பேப்பர் 2 அப்பர் லெவல் அவங்க 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் எடுக்கக்கூடிய வகையில் அந்த தேர்வுகள் எழுதப்பட்டது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம், அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பேப்பர் 1ம், 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பேப்பர் 2 எழுதினாங்க. இதில் நமக்கு தேர்வு முடிவுகள் நமக்கு டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அந்த டேட் ஷெடியூலில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வெளியிடப்படவில்லை. தற்போது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல் வாரத்தில் வெளியிடப்படுமா அப்படின்ற கேள்வியும் இருந்தது. முதல் வாரத்தில் வெளியிடுவதற்கு முன்பாக பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். இருப்பினும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் இந்த டெட் எக்ஸாம் 2025ஆம் ஆண்டிலிருந்து டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண சொல்லி 50% ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 50% மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படி மாதிரி சொல்கிறதுனால தமிழகத்திலும் இதே போல் எங்களுக்கும் 50% மதிப்பெண்களை வழங்கி 50% எடுத்தால் அவங்க பாஸ் மார்க் அப்படின்றத நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது கோரிக்கை பார்த்தீங்கன்னா ஈச் 1 அதாவது அப்ஜெக்ஷன் கொஸ்டினுக்கு 1 மார்க் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும், பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ண வேண்டும் 50% இருந்தால் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டுடே அதாவது இன்றைய தகவல் நடைபெறுவதுனா இதில் நிறைய பேர், அதாவது டெட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா போர்டு, அதாவது டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட், அதாவது ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு அவங்க ஃபோன் பண்ணி கேட்குற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங் அப்படின்ற பதில் சொல்லப்படுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தகவல் சொல்வதாக நம்ம கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அதே போல் தேர்வு எழுதியவர்களும் கேட்டதாக சொல்லப்படுது. அப்படின்ற போது கண்டிப்பாக ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படும். கண்டிப்பாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைய தகவலின் அடிப்படையில் தினந்தோறும் ரிசல்ட் சம்பந்தமாக டெட் எக்ஸாம் சம்பந்தமாக அரசு தரப்பில், அதே போல் தமிழக அரசு தரப்பில் சில வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த உத்தரவின் அடிப்படையில் சில வகையான ஆசிரியர்களுக்கு, லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தேர்வு எழுதினாங்க. அவர்களுக்கு குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த விலக்களிக்கப்பட்டிருக்கு. அந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரியும் அந்த குறிப்பிட்ட வருடத்திற்கு பின்பு அதை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நான் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் இன்று நம்மளுடைய டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கீ, அதே போல் சர்டிஃபிகேட், அதெல்லாம் எப்போ நமக்கு ரிசல்ட் வருதோ அன்றைய தினமே நம்ம ஃபைனல் ஆன்சர் கீ கிடைக்கும். அதே போல் சர்டிஃபிகேட் ரிசல்ட் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ் ஆகிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகி வந்துடும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரி பண்ண தேவையில்ல. இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. ரிசல்ட் வரது கன்ஃபார்ம் தான் ஆகும். அதனால் நமக்கு இன்றைய வர வேண்டும் அப்படின்னா இல்லை, தேர்வு நல்லபடியாக எழுதியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பாஸ் மார்க் வரட்டும் அப்படின்றத நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதே போல் டிஆர்பி பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் எப்போ என்ன எக்ஸாம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி குரூப் 4 குரூப் 2 அதனுடைய அனுவல் பிளான் விட்டுருக்காங்க. அந்த அனுவல் பிளானை நான் உங்களுக்கு ஷெட்யூலாக போட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதே போல் உங்களுக்கு தினந்தோறும் ஒரு தகவல்களின் அடிப்படையில் இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஒரு இன்டிமேஷன் கிடைக்கும்.
மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.